ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஒரு மெகா ரீயூனியன் நடந்திருக்கு. எடப்பாடியும் டிடிவி தினகரனும் கைகோர்த்து நிக்க போற அந்த 9 தொகுதிகள் எவை? டிடிவி அண்ணன் எங்கே போட்டியிட போறாரு? இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. அதிமுக பாஜக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு மொத்தம் 9 தொகுதிகளை ஒதுக்க எடப்பாடியார் பச்சை கொடி காட்டிட்டாரு. 2. ஆரம்பத்துல 13 தொகுதிகளை டிடிவி கேட்டாலும் இழுபறிக்கு பின்னாடி 9 இடங்கள்ல இப்போ டீல் முடிஞ்சிருக்கு. 3. இந்த 9 தொகுதிகள்ல 7 பொது தொகுதிகள் 2 தனி தொகுதிகள்னு ஒரு பேலன்ஸ்டு லிஸ்ட அதிமுக தயார் பண்ணிருக்கு. 4. டிடிவி தினகரன் அண்ணன் தனக்கு ரொம்பவே ராசியான செல்வாக்கான ஆண்டிப்பட்டி தொகுதியில போட்டியிட போறது இப்போ 99% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 5. சோழிங்கர், நாங்குநேரி, மேலூர், பாபநாசம், முசிறி, புதுக்கோட்டைன்னு அமமுகவுக்கு செல்வாக்கான இடங்களை பாஜக மூலமா பேசி டிடிவி அண்ணன் வாங்கிட்டாரு. 6. தனி தொகுதிகளான ஒட்டப்பிடாரம் மற்றும் அரூர் ஆகிய இடங்களையும் அமமுகவுக்கு கொடுத்து அங்கேயும் தன்னோட பலத்தை காட்ட சொல்லியிருக்காரு எடப்பாடியார். 7. திருச்சியில நடக்கிற மோடிஜியோட மாநாட்டுக்கு அப்புறம் நாளைக்கு அதிகாரப்பூர்வமா இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது பாஸ். எடப்பாடியும் டிடிவியும் ஒன்னா சேர்ந்திருக்கிற இந்த நிலைமைய பாக்கும்போது நம்ம தலைவர் ரஜினி ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகத்துக்கு வருது. நாங்க எப்பவும் தனித்தனியா வந்தாலும் சிங்கங்கள் தான், ஒன்னா சேர்ந்தா அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். ஆண்டிப்பட்டியில டிடிவி அண்ணன் ஜெயிச்சு மறுபடியும் சட்டசபைக்குள்ள வருவாரா? இந்த 9 தொகுதிகள்ல அமமுக எத்தனை இடத்தை பிடிக்கும்? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் அனல் பறக்கும் தேர்தல் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். This is Local Lekha signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.